எனக்கு ஒரு வைஃபா கண்டிப்பா நமக்கு அந்த பார்த்த முதல் நாளை மாதிரி பின்னாடி உட்காந்துட்டு போகணும்னு ஆசை இருக்கும். ஆனா அது இது வரைக்கும் நான் பண்ணல. எப்ப நீ 4 புள்ள பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு. நினைச்சு கூட பாக்கப்படா நீ. வண்டிகளுடைய லெவல்லாம் வேற மாதிரி இருக்கு. எல்லா வண்டியுமே ரொம்ப மஸ்குலினா இருக்கு. மாதிரி ஃபுல்லா மசில்ஸா எல்லாம் ஆர்ம்ஸ்லாம் ஏத்துற வண்டி மாதிரி இருக்கு. இது என்னங்கடா பைக்கு? ஏதோ பிரெக்னன்ட்டான பசுமாடு மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட் வீல் செங்கல்பட்டுல இருக்குது, பேக் வீல் தாம்பரத்துல இருக்கு. இதை எப்படிடா ஓட்டுறது? அது உயிரற்றதுன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு வாகனம் தான் தெரியும். அதை மீறி அதோட உங்களுக்கு இருக்கிற சென்டிமெண்ட் என்ன, எங்கெல்லாம் இதுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுது? அழுக வரும்போது தோணும். நம்ம அலறது எதிரில் யாராவது ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும், சாஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் போது பெரும்பாலும் என் கூட இருந்தது என் கார். என்னென்ன சொல்றோம் பாருங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அந்த சீட்ல நான் சாஞ்சு அழும்போது எனக்கு கிடைச்சது. அப்படிங்கிறப்ப நமக்குன்னு வந்துட்டு ஒரு ஜீவன் இருக்குன்னா அது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பைக் தான். என் ஹஸ்பண்டுக்கு அடுத்து. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருப்பா. என்ன எப்படி பேசுவீங்க ஒரு பைக்கோட? எப்படி பேசுவீங்க? எனக்கு அது கியூரியஸா இருக்கு. வண்டி பேசுமா? ஏன் வண்டி பேசும்? மீமோ வீட்டில் வேற இப்படி ஒரு பிரச்சனை நடந்து போச்சு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? உங்க கூட எங்கேயாவது போயிட்டு வந்தா ஃப்ரீயா இருக்கும்னு தோணுது, போலாமா? ஆனா வந்துட்டு பெட்ரோல் வேற கம்மியா இருக்கு, ஆந்தி வேலை அடிச்சிட்டு போயிடலாம். ஒரு 1 டே ஹாஃப் டே எங்கேயா 2 பேரும் போயிட்டு எங்க போவீங்க 2 பேரும்? கோவிலுக்கு போவோம். ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? என்னோட ஹேண்டில் பார்த்தோட யாரோ என் கையை பிடிச்சிட்டு எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ற மாதிரியே இருக்கும். என்ன ஒரு சோகத்திலயோ கஷ்டத்திலயோ என்ன ஜட்ஜ் பண்ணாம ஒரு பர்சன் என் கூடயே இருக்கிறாங்க. அப்படி என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர், ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும் சார். அது எப்படி ஹேண்டில் பார தொடும்போதே அது சார் நம்ம இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கோம்ல சார், நம்ம கையை யாரோ ஒருத்தவங்க பிடிச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். திடீர்னு சாஞ்சிரோமா இல்ல எதனா ஆயிடுமா, ரிங்கு இல்ல கையில இருக்க பிரேஸ்லெட் வாட்ச் எல்லாம் பட்டுடுச்சுன்னா ஸ்கிராச் ஆயிடும். மோதிர கையில டேங்க்ல ஸ்கிராச் பண்ணுங்கற. வண்டினா ஸ்கிராச் கிச்சு விழுங்க இப்படி அவனா திரும்ப தானே செய்வான். திரும்ப கோவம் வருது ஆனா வெளியில காட்ட முடியல. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு, நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. இதெல்லாம் ட்ரீட் பண்ண முடியாது நீங்க. இங்க உயிர் இருக்கு சொல்ல மாட்டேங்க. சார் காட்டுறேன் சார், காட்டிட்டா இப்ப நீ ஏத்துனா. Few moments later. 5 கிலோ அரிசி வாங்கல, 500 ரூபாய் பணமும் வாங்கல, ஆஸ்பத்திரி பக்கம் தலை வச்சு படுக்கல, ஆனா ஆபரேஷன் ஈஸியா முடிஞ்சு போச்சு. உயிர் இருக்கு யாருக்குன்னா எனக்கு. அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்? எங்க அவன்? சார் எல்லாருக்கும் ஒரு சோல் கனெக்ட் இருக்கும்ல, எங்களுக்கு அது வந்து பைக்ஸ் மேல. சோல். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? சார் என்னுடைய கார் வந்து தினசரி எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு பயணம் பண்ண புறப்படுறோம்னா நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்திக்கிறோம், அதே மாதிரி என்னுடைய காரை நான் தினசரி அதை க்ளீன் பண்ணிட்டு. தினமும் நல்லா க்ளீன் பண்ணுவீங்களா? க்ளீனிங் சொல்லாதீங்க, வாயில் அடிங்க. தினம் அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேளுங்க. அதுக்கு உண்டான பூவெல்லாம் உள்ளர, அந்த கிளாஸ்க்கு உள்ளர பூவெல்லாம் வச்சு ஒரு நாள் தவறாமல் அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் 15 வருஷமா. இதெல்லாம் என்ன பெருமையா? கடமை. ஒய்ஃப் அங்கே தான் இருக்காங்க, அவங்களுக்கு தினசரி நான் வாங்கி கொடுக்கலங்கிறது டெய்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஏங்க 15 வருஷமா உங்களுக்கு பூ வாங்கி கொடுக்காம காருக்கு பூ போட்டுக்கிட்டு இருக்காருங்க அவரு. குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க. அதை கேட்டா அது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அதுன்னு தான் சொல்றாரு சார். எனக்கு கூட பொறாமையா இருக்கும், அட என்னோட ஏத்த நீ வயிற்று பிடிங்கிட்டேன்னு கூட தோணும் சமயத்தில் எனக்கு. பொறாம லைட்டா ஏன் எனக்கு வரும்போது கூட நான் பின்னாடி தான் உட்காந்துட்டு வரேன், ஃபாஸ்டா வரான். ஒரு கட் அடிச்சான் சார், எனக்கு பயம் வந்துருச்சு. அப்போ என்ன சொல்றானா, என் தம்பி என்னை காப்பாத்திடுவான்டா. நீ இருப்பியா? அவன் இருக்க வேணாமா? இப்போ என் வீட்லயே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பைக் வச்சிருக்காரு, பைக்ல பின்னாடி சீட் கிடையாது சார். எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? எனக்கு ஒரு வைஃபா கண்டிப்பா நமக்கு அந்த பார்த்த முதல் நாளை மாதிரி பின்னாடி உட்காந்துட்டு போகணும்னு ஆசை இருக்கும். ஆனா அது இது வரைக்கும் நான் பண்ணல. எப்ப நீ 4 புள்ள பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு. நினைச்சு கூட பாக்கப்படா நீ. சோ ஒரு விஷயம் பையனுக்காக செய்யணும்னு நினைப்பாரு, ஆனா அந்த அப்செஷன் வந்து அவரை செய்ய விடாமையே பண்ணுது. கிட்ட அர்ச்சனைக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே
ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு கேட்டால், உயிருள்ள மனிதர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் உயிரற்ற பொருள் மீது நீங்கள் அப்சஸ்டாக இருக்கீங்கிறதா இங்கே கம்ப்ளைண்ட். அடப்பாவீங்களா, இப்போதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? அவருக்குன்னு தனியாக ஒரு வச்சுட்டு அது பைக்கு யூஸ் பண்ணுறாரு, உங்களுக்காகன்னு ஏதோ ஒன்று பார்க்குறாரு, உங்களையும் விடலை. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. டோன்ட் ஜஸ்டிஃபை. இது எல்லாமே காமன். ஓகே, எல்லாருக்கும் அப்சஷனு, ஆக்சுவலாக எல்லாருக்குமே டிப்ரெஷன், இதெல்லாம் சும்மா பொழுதுபோக்க அள்ளி விடுறீங்க. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சார் ஆக்சுவலி வந்து குழந்தைக்கு வந்து ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா அது மறந்துடும் சார், அந்த பைக்கில் உட்கார வைக்கல அப்படின்றது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நான் ரொம்ப சேடாக இருக்கும் போது, லோன்லியாக இருக்கும் போது அவங்க அது கூட ட்ராவல் பண்ணும்போது எனக்கு அதோட கனெக்ஷன் ஆச்சு. பைத்தியமா இல்ல தெளிவா இருக்கிறானே கண்டுபிடிக்க முடியலையே. என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிறல்ல நீ? எமோஷனல் கனெக்ட் ஆகும். நீங்கள் சேடாக இருக்கீங்க, ஆமாம் சார், அந்த காரில் போகிறீங்க, ஆமாம் சார். அப்போ அதுக்கும் உங்களுக்கு எப்படி உயிர் இருக்குன்னு தோணுது? நீ அப்படி நினைச்சிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்படிதான் எப்பவுமே. ஓகே, ஃப்ரெண்டில் எந்த ஒரு வெஹிக்கிள் வரல, நம்ம ஓவர்டேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஓவர்டேக் பண்ணுறேன். அங்கேருந்து கொஞ்சம் 4-5 பேர் அப்படியே கொஞ்சம் ஒரு கூட்டமாகவே வந்துட்டு இருக்காங்க. கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க. தம்பி எப்படியாவது இந்த பிரச்சனையை விட்டு என்னை கொண்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட்டு ரைஸ் பண்ணி அந்த சின்ன கேப்புக்குள்ள உள்ள விட்டுட்டேன். டர்னிங் வரும்போது என்ன மாதிரி டைட்டா கண்ண முடிக்க பயம் தெரியாது. அது வந்து காப்பாத்தல. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் என்ன நினைச்சேனோ அது அப்படியே அதுக்கு புரிஞ்சிருச்சு. உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. சொல்றீங்க அவங்க உங்க பைக்கை தருத்துறோங்கிறாங்க. அதான் நாங்க அனிமல் பைக்கை வீட்டு வாசல நான் பாக்குறப்பலாம் எப்படி தோணும்? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். அந்த பைக்கை என்னென்னலாம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது? சும்மா சொல்லுங்க. எனக்கு அதை அடிச்சு சீட்டெல்லாம் பிக்கணும் போலலாம் தோணும். அந்த கண்ணாடி உடைக்கணும்னு தோணும். விற்கிறாரான்னு பாருங்க. எல்லாத்தையும் அந்த மண்ணெண்ணெய் கேனது ஏன் ஸ்பான்சர்? சரிங்க சார். ஏன்னா உங்களுக்கு அந்த எண்ணத்தையெல்லாம் அது தருதுன்னா அது அப்போ சீரியஸாக தான் பார்க்கணும். சீரியஸ் அடிக்கிற வேற விளையாட்டு அடிக்கிற வேற சித்தப்பா. எவ்வளோ பிடிக்கும் உங்கள் கார்? உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குன்னா கையில் கார் டாட்டூ போட்டிருக்கேன் யூனிக்கா. உங்கள் காரோட காட்டுங்க நல்லா. கார் பத்தியா? ஸோ ஸ்டார்ட் ஆகாத போது நான் வந்து அப்படியே லைக் எங்கன்னா வேற யாருக்கும் எங்கன்னா வெளியே வேலை இருக்கும் பைக்கில், நான் கொடுக்க மாட்டேன் என் பைக்கு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா யாருக்குமே? ஸோ எங்கே வேற யாருக்கும் வேலை இருந்தாலும் அவங்க எட்டுன்னு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனால் அது ஸ்டார்ட் ஆகாது. எனக்கு வேணுக்கும் போது நான் சொன்னது தயவு செஞ்சு ஸ்டார்ட் ஆயிடு, நீ என் செல்லம் இல்லை, ஸ்டார்ட் ஆயிடுன்னு. இட் வில் ஸ்டார்ட். என்னடா புத்தாட்டாது? நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள்.